நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் மிதுன ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி புத்திகாரகன் புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற 7-10 குடைய சமசப்தமஸ்தான தொழில் கர்ம ஜீவனஸ்தானாதிபதி 7-10 குடைய கேந்திராதிபதியான குருவுடன் இணைந்து ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடமான வெற்றி சத்துருஸ்தானம், 8ஆம் இடமான அட்டமஸ்தானம், 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ஆகிய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி கீர்த்தி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து பிதிர் பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது ராசிக்கு மிக பெரிய யோகம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் இத்தனை நாளாக ஒருவருக்கொருவர் தொழிலில் சின்னதா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் தொழிலை சரியாக கவனிக்க முடியாமல் இருந்தவர்கள் இனி கருத்து வேறுபாட்டினை மறந்து ஒற்றுமையாக இருந்து தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் நல்ல லாபம் வரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மிதுன ராசி திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கல்யாண தேதி குறித்த நேரத்தில் திருமணம் நடைபெறும். நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதால் நேரங்காலம் தாழ்த்தாம கூடிய சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் தொடங்குங்க. திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நோய் தொந்தரவு பிரச்சனை இருந்தால் ஒருவேளை இனி எல்லாம் சரியாகும். மனக்கவலை தீரும். வாழ்க்கை துணை வழியில் வரவு வரும். அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷமா காணப்படுவீங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருந்து நகையாகவோ அல்லது பணமாகவோ வீடு மனை நிலமாகவோ இல்ல சொத்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்க கைக்கு வரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்ப விழா ஊர் திருவிழான்னு குடும்பத்தோட முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணம் தனம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும். புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். நீங்கள் குடியிருக்கும் வீடு அல்லது உங்க பூர்வீக வீட்டை சீரமைத்து பராமரித்து விரிவுபடுத்துவீர்கள். ஆன்மீக பணிகளில் மிகுந்த ஆர்வம் ஈடுபாடு உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு புகழ் உயரும். நீங்க ஆசைப்பட்டபடி நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டுவீங்க. மிதுன ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 25, 26, 27 மதியம் வரை. அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.